ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வெல்கம் டு லோகு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இந்த 2 மாதம் ஃபுல்லாக டெய்லியும் வந்துட்டு எதையாவது இடிக்கவும், வீட்டை சுற்றி சுற்றி இடிக்கவும், ஏதாவது கட்டவுமே இருந்துகிட்ருக்கு. அதனால் வந்துட்டு வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே புழுதி. எனக்கு வேலையே முடியல. எடுத்து வச்சு வீடியோ கூட எடிட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு லொட்டு லொட்டுன்னு அடிக்கடி சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எனக்கும் டீ வைக்கிற வேலை அந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து நம்ம குடியிருக்கிற வீட்டில் வந்துட்டு இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சோன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஒரு 6 மாதம் முன்னாடி தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணோம். அப்போ கூட வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியல. ஏன்னா அப்போ வந்து எல்லா திங்ஸுமே வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே வந்து வீட்டை இடிச்சிடிச்சு கட்டிகிட்டு இருக்கிறதுனால இருக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தூசி படியுது. எங்கே தொட்டாலும் தூசி தான். ஜன்னல், கம்பி, டிவி, சிஸ்டமில், வீட்டில் இருக்கிற எல்லா பாட்டில்ஸ், சில்வர் ஜாமான் எல்லாத்துலேயும் எங்கே தொடுறோமோ அங்கே எல்லாம் தூசி. காலில் வைக்கவே முடியல. அந்த சிமெண்ட்டு புழுதி வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். காலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கிராக் ஆகி பயங்கர வெடிப்பு, பயங்கர வலி, அப்படியே பயங்கரமான மென்டல் டார்ச்சர் ஆகி எப்படா வந்து வீட்டை க்ளீன் பண்ணுவோன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு எங்கள் ரூமில் இருந்து பார்த்தா கட்டுத்தர அப்படியே தெரியும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணதுனால எங்கள் ரூமுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு ரூம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஹால் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு பாத்ரூம், அப்புறம் கார் ஷெட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் ஹோம் க்ளீனிங் வந்துட்டு நான் ஒரு 3 வாட்டி, அதாவது இந்த 2 மாதத்துக்குள்ளேயாவே வந்துட்டு 2 மாதம்னு கூட சொல்ல முடியாது, வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 20 டேஸில் 3 டைம் ஃபுல் ஹோம் க்ளீனிங் பண்ணியிருக்கேன். வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு தண்ணியை விட்டு நல்லா தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டை தொடச்சி விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு 3 டைம் ஆயிடுச்சு. ஏன்னா லாக்டவுன் டைம் அது வேறு. அப்புறம் ஆடி 18, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருந்ததால் 4 நாள் வருவாங்க, செய்வாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வாரம் வரமாட்டாங்க. ஸோ அந்த ஒரு வாரம் வந்துட்டு நம்ம அப்படியே வீட்டை போட்டு வச்சுட்ருக்க முடியாது. நமக்கு வந்துட்டு காலில் ஃபஸ்ட்டே டேஞ்சராக இருக்குது. சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணோன்னா மறுபடியும் அடுத்த 2 நாளில் வந்துட்டு செய்வாங்க. அப்போ பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி தான் ஆகும். ஸோ ரொம்ப 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 மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. எனக்கு காலில் மட்டும் புழுதி ஒட்டுனா அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா கால் வந்துட்டு வெடிப்பு வந்து அப்படியே குதிங்கால் ரெண்டுமே வந்துட்டு அப்படியே தூக்கி தூக்கி தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் 3 நாள் செஞ்சேன் நான். ஒரு நாள் வந்துட்டு 2 ரூமாக ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு புழுதி தட்டி விட்டு தொடச்சி வைக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. அதுவும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:30 தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து வீட்டை நல்லா கழுவி விட்டதுக்கப்புறமா, கழுவி விட்டு ஒரு தடவை மாப் போட்டதுக்கப்புறமா வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா தான் என்னால் கால் வைக்கவே முடிஞ்சுது. ஆனால் என்னென்னா அடுத்த 2வது நாளே வந்துட்டு திரும்ப செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ திருப்பி வந்துட்டு அப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து சமையல் ரூம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா கார் ஷெட்டும் பாத்ரூமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இடிச்சங்காட்டி வந்து சமையல் ரூம் ஃபுல்லாகவே நாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பக்கமும் டஸ்ட்டு, கை வச்ச இடமெல்லாம் வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு முன்னாடி எடுத்த கிளிப்பிங்ஸ். இந்த இடத்துல தான் வந்துட்டு இப்போது டிராக்டர் ஷெட்டு வந்திருக்கு. இந்த செடியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு இருக்கிறதுக்கும் மேற்கு பக்கமாக காலி இடம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து மேற்கு பக்கமாக தான் வந்துட்டு உள்ளே வர வெளியில் போக கேட் விட்டுருந்தோம். அந்த மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. சரி ஓகே மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ வீட்டுக்கு மேற்கு பக்கமாக இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ஷெட்டு. கிழக்க வந்துட்டு வாசல் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக இடிச்சிட்டு இப்போ வந்துட்டு கேட் ஆக்கிட்டோம். இது வந்து மாட்டுக்கட்டு தரையில் இருக்கிறது. மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டுறதுக்காக தொட்டி, பண்ணைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிராக்டர் ஷெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாசல், அதை தாண்டி டிராக்டர் ஷெட் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ஃபுல்லாக இடிச்சாச்சு. இது வந்து வெளியில் இருக்கிற ஒரு இண்டியன் டாய்லெட். இதை தாண்டி உள்ளே போகும்போது இதுதான் மெயினு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான மெயின் கேட்டு. இதில் வந்துட்டு 4 டோர் வர மாதிரி போட்டாச்சு. கார் உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வசதியாக இவ்வளோ பெரிய கேட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா வந்துட்டு ஒரு சிங்கிள் டோர் போட்டிருந்தா போதும். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாத்ரூம்,
இது உள்ள பாத்ரூமும் வெஸ்டர்ன் பேசின் வர்ற மாதிரி வச்சுருக்கு. இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 2 பக்கம் ஷெல்ஃப் வர்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு காம்பவுண்ட் செவராக இருந்துச்சு. ஸோ அந்த செவரெல்லாம் இடிச்சிட்டு இப்போது கேட் ஆக்கியாச்சு. அப்புறம் இது வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே போகிற டோரு. பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற டோரும் இந்த டோரும் வந்துட்டு நேராக இல்லை. ஒரு 1.5 அடி வந்துட்டு மேற்கு பக்கமாக தள்ளி இருந்துச்சு. அதாவது ரைட் சைடு வந்துட்டு தள்ளி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, நேராக இருக்கணுன்றதுக்காக திருப்பி இதையும் வந்து இடித்து வைக்க வேண்டியதாயிருச்சு. அதாவது உள்ளே இருக்கிற டோரும் வெளியில் இருக்கிற டோரும் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற டோர் வந்துட்டு ரைட் சைடு ஒரு 1.5 அடி தள்ளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வராது. ஸோ அதனால் வந்துட்டு அதையும் மாற்றி வச்சுட்டோம். இப்போ பாத்ரூமுக்கு மட்டும், அதாவது செவுத்துக்கு மட்டும் டைல்ஸ் ஒட்டலான்னு பிளானு. தரைக்கு வந்துட்டு சிமெண்ட் தரையே விட்டுறலான்னு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வலிக்கி விட்டுரும். என்னதான் வந்துட்டு கிரிப்பாக இருக்கிற டைல்ஸ் போட்டாலுமே தரையில் வந்துட்டு எங்கள் ரூம்குள்ளே போட்டிருக்கோம். என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ சிமெண்ட் தரையே பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் தான் சிமெண்ட் தரை கேட்டேன். ஃபைனலாக எப்படி இருக்குன்றது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போது பாத்ரூம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வாசல் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிமெண்ட் தரையாக தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப உயரம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஏற்றணும். ஃபுல்லாக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அப்புறம் எங்களோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு மட்டுமே கவுண்டர் டாப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எல் ஷேப்பில் கேட்டு ரொம்ப போராடி தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து என்னோடய பல நாள் கனவு, வருஷ கணக்காகவே இருக்கும். ரொம்ப நாள் டேப்பு வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பேன். அங்காலக்கவும் இங்காலக்கவும் உயரம் அகலும்னு பார்த்துக்கிட்டே டேப் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் மேலேயே தான் இருக்கும். இதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியாது. இப்போ எங்களோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபர் ஒரு க்ளூ தரேன். அவங்க வந்துட்டு பேருக்கு தகுந்த மாதிரியே நல்லா பாடவும் செய்வாங்க. அவங்களோட கிச்சன் மாதிரியே இருக்கும். இந்த சேர் இருக்கிற இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா அவங்களுக்கு இல்லை. இங்கெல்லாம் பண்ணால் வந்துட்டு டேபிள் எடுக்க வேண்டியது வந்துடும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அப்படி இப்படின்னாங்க, கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுன்னாங்க. ஆனாலும் நான் கெஞ்சி ரொம்ப போராடி எனக்கு வந்துட்டு இந்த எல் ஷேப்பில் வந்து கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு ஸ்லாப் வர மாதிரி கேட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு வெளியில் செய்யும் போதே எவ்வளோ புழுதி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டீங்க. அதே உள்ளே வந்துட்டு சமையல் ரூம்லேயே வந்து செஞ்சால், அதாவது எல்லா திங்ஸையுமே வச்சுட்டு செஞ்சால் எவ்வளோ புழுதி இருக்கும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டேன். அது போக எல்லா பருப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 மாதமாக வந்துட்டு எந்த வேலையுமே செய்யலை. அதாவது எதையும் எடுத்து வெளியில் போடுறது, காய வைக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஏன்னா வெளியில் வந்துட்டு எல்லாமே அங்கங்கே கல், மண், செங்கல் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சமையல் ரூமில் இருந்த எல்லா பாத்திரமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு, இருக்கிற பருப்பு அது எல்லாத்தையுமே வந்துட்டு பேப்பரில் போட்டு வெயிலில் காய வச்சுட்டு, ஸ்டாண்டு எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். சமையல் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு டோட்டலாக ஒரு 3 நாள் ஆயிருக்கும் கண்டிப்பாக. அதாவது வெளியில் இந்த ஸ்லாம்பில் விரித்து போட்டிருந்தேன் அந்த பேப்பர் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி தான் போட்டேன். இந்த சீசன் வேறு பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணி ஆனால் உடனே மழை வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தேவைக்காக தான் நம்ம செய்கிறோம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல் வந்துட்டு வீடு இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷத்துலேயே வந்துட்டு எல்லா வேலையுமே செஞ்சிட முடியும். எனக்கு என்னென்னா என்னால் வேலை செய்ய கஷ்டம் இல்லை. ஆனால் டக்குன்னு முடிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா திரும்ப செய்ய வேண்டியதில்லை. ஒரு தடவை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். நான் வந்து திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் சிரமமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு ஒட்டடை அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ வந்துட்டு நம்ம தேவையான பொருள்லாம் வந்துட்டு ஒன்றா கூட சுத்தம் பண்ணிக்கலாம், ஒரு ரூமாக கூட சுத்தம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை வாஷ் பண்ணணும் தான் நான் ரொம்ப நாள் சிரமப்பட்டேன். நிலத்தை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்துட்டு எனக்கு ஓகே ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ தான் ஒன்றா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த கிச்சன் மட்டும் யாருடைய கிச்சன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.